கர்நாடக அரசு உடனடியாக மேகதாது அணைக்கான பணிகளை துவங்க வேண்டும் என வலியுறுத்தி வாட்டாள் நாகராஜ் தலைமையில் கன்னட சல்லுவாளி கட்சியின் சார்பாக தமிழ்நாடு கர்நாடக எல்லைப் பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? கர்நாடக மாநிலம் மேகதாதுவில் காவிரி அணையின் குறுக்கே அணை கட்டுவதற்கான முயற்சிகள் உடனடியாக துவங்கப்பட வேண்டும். அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை கர்நாடக அரசு எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கன்னட சாலுவால் இந்த கட்சியினுடைய வாட்டாள் நாகராஜ் அவர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த மேகதாது அணையில் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழகத்தில் பல்வேறு கட்சியினரும் விவசாயிகளும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 1ஆம் தேதி அனைத்து தமிழ்நாடு விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பாகவும் அதை வலியுறுத்தி தமிழ்நாடு கர்நாடக எல்லையான ஓசூரில் இருந்து ஒரு பேரணியானது துவங்கப்பட்டு அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உடனடியாக இந்த அணையை கட்ட வேண்டும், கட்டுவதற்கான பணிகளை துவங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாட்டாள் நாகராஜ் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தார். ஏற்கனவே நேற்று 2 தினங்களுக்கு முன்பு அவர் கர்நாடகாவில் பேட்டியளிக்கும் பொழுது இந்த மேகதாது அணையை உடனடியாக கர்நாடகா துவங்கவில்லை என்றால் நாங்களே நேரடியாக அந்த அணை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம், அதற்காக மணல் ஜல்லிகளை கொண்டு செல்வோம் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று கர்நாடக தமிழ்நாடு எல்லையான அத்திப்பள்ளி டோல்கேட் அருகே அந்த முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலையிலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் இருபுறங்களிலும் போக்குவரத்து பாதிப்பானது சிறிது நேரம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் கடந்து செல்லாமல் கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் வாட்டாள் நாகராஜ் உட்பட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி காவல் வாகனத்தில் ஏற்றி அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த போராட்டமானது முடிவடைந்திருக்கிறது. இதனிடையே வாட்டாள் நாகராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு தமிழ்நாட்டை யாரும் எதிர்க்கக்கூடாது என்றும், அவ்வாறு எதிர்த்தால் வரும் காலங்களில் தமிழகம் கர்நாடகா இடையேயான அனைத்து விதமான தொடர்பும் முற்றிலும் துண்டிக்கப்படும். அதே போல கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் அதன் முழு காரணமும் தமிழகத்தையே சாரும் என்று வாட்டாள் நாகராஜ் மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகா விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது தவறும் பட்சத்தில் வரும் 27ஆம் தேதி அதற்கான ஆயத்த பணிகளை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் சார்பில் துவங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மேகதாதுவில் அணை கட்ட தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தால் கர்நாடகாவில் தமிழ் திரைப்படம் எதுவும் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இந்த கன்னட கூட்டமைப்பினுடைய தலைவர் வாட்டாள் நாகராஜ் அத்திப்பட்டியில் தற்போது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினிடையே இந்த செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுதுதான் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி தற்பொழுது போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி. தற்போதைய விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி கோகுல்.